நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் புகை வந்ததன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நீராமணி செய்தியாளர் சங்கர், விவரம் என்ன? தற்போது ரயிலில் ஏதாவது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? பயணிகள் பாதுகாப்பா இருக்காங்களா? தேவப்பிரியன், தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இருந்து புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலானது 20 நிமிடம் நிறுத்தப்பட்டு மீண்டும் புகை மூட்டத்தினால் புறப்படப்பட்டுள்ளது. இந்த ரயிலானது நெல்லை மாவட்டத்தில் இன்று காலை 6:25 மணிக்காக இந்த ரயிலானது புறப்படப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் திண்டுக்கலை அடையும் பொழுது 8:45 மணிக்கு அடைந்தது. பின்பு இங்கிருந்து புறப்பட்டு திண்டுக்கல்லில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாமரபாடி என்ற இடத்திற்கு அருகாமை செல்லும் பொழுது இன்ஜினுக்கு பின்புறம் உள்ள பயணிகள் செல்ல அந்த ரயில் பெட்டியில் திடீர் புகை ஏற்பட்டுள்ளது. அந்த புகை ஏற்பட்டுள்ள காரணத்தால் அங்கிருந்த பயணிகள் அலறத் தொடங்கின. பின்பு அங்கிருந்து அபாய சங்கிலியை இழுத்து அந்த ரயிலை தாமரப்பாடி அருகே நிறுத்தப்பட்டனர். உடனடியாக அங்கிருந்த பணியாட்கள் உடனே அங்கு பார்த்த பொழுது அங்க இந்த ரயில் பெட்டியில் ஃபர்ஸ்ட் எய்டு வச்சிருக்கிற அறையில் புகை மூட்டமானது எழப்பட்டது. இதை அந்த பயணிகளுடன் சேர்ந்து ஊழியர்களும் அந்த புகையை அடைத்தனர். இதனால் தாமரப்பாடி அருகே ஒரு 20 நிமிடத்திற்கு மேலாக வந்தே பாரத் ரயிலானது நிறுத்தப்பட்டு அந்த புகை மூட்டங்களை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்த பின்பு அந்த ரயிலானது புறப்பட்டுள்ளது. இந்த வந்தே பாரத் ரயில் பெட்டியில் பயணிகள் செல்லக்கூடிய அந்த அறையில் புகை மூட்டம் சூழ்ந்த காரணத்தினால் பயணிகள் அலற துவங்கியதனால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன், நன்றி சங்கர்.